விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். காவல் நிலையங்களில் மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம், உடனடி தீர்வு காணப்படும் என்று போலீசார் உறுதி. புதுவையில் இருசக்கர வாகனம் மீது மரம் விழுந்து விபத்து, அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய வாலிபர். மழைக்கு பின் மீன் வரத்து அதிகரிப்பு, மார்க்கெட்டுகளில் குவிந்த மீன் பிரியர்கள். அரசு அதிகாரிகளின் செயல்பாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி அதிருப்தி, காலம் கடத்தாமல் மக்களுக்கு சேவையாற்ற வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுவை காவல் நிலையங்களில் இன்று மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் குறை தீர்வு கூட்டம் நடத்த டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். அதன்படி இன்று கிழக்கு பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலும், தெற்கு பிரிவிற்கு உட்பட்ட பகுதிகள் மற்றும் வடக்கு கிழக்கு போக்குவரத்து பிரிவு கோரிமேடு காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலும், மேற்கு சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலும், தெற்கு மேற்கு போக்குவரத்து பகுதியில் தெற்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலும் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை கூட்டம் நடைபெற்றதா. இதேபோல புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்திலும் இன்று மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் நடைபெற்றதா. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு இணைய வழி குற்றம் சம்பந்தமாக சந்தேகங்கள் மற்றும் குறைகளை தெரிவித்தனர். போலீசார் உடனடி தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தனர். புதுவையில் இருசக்கர வாகனம் மீது மரம் விழுந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக வாலிபர் உயிர் தப்பினார். புதுச்சேரி பாக்குமுடையான்பேட் லாஸ்பேட்டை மெயின் ரோட்டில் அரசு தொடக்கப்பள்ளி அமைந்துள்ளதா. இந்த பள்ளிக்கு எதிரே இருந்த ராட்சத மரம் நேற்று மதியம் திடீரென்று வேரோடு சாய்ந்தது. அப்போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தின் மீது விழுந்ததில் அதை ஓட்டி வந்த நபர் வண்டியிலிருந்து கீழே விழுந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இருப்பினும் இருசக்கர வாகனம் மரத்தின் அடியில் சிக்கி கொண்டது. பள்ளிக்கு அருகே இருந்த மின் கம்பிகளும் அறுந்து மரத்தில் சிக்கி இருசக்கர வாகனம் மீது உரசியதில் இருசக்கர வாகனம் மளமளவென்று தீப்பிடித்து எரிந்தது. உடனே அருகில் இருந்த பொதுமக்கள் காயமடைந்த நபரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து கோரிமேடு காவல் நிலைய போலீசார் மற்றும் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் எரிந்து கொண்டிருந்த வாகனத்தின் மீது தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். இதன் காரணமாக லாஸ்பேட்டை மெயின் ரோட்டில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. புதுவையில் நீண்ட நாட்களுக்கு பின்பு மீனவர்கள் கடலுக்கு சென்றுள்ளதால் மார்க்கெட்டுகளில் மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்டது. அண்மை காலமாக கடலில் மீன்வளம் குறைந்து வருவதாக மீனவர்கள் கவலை தெரிவித்திருந்தனர். மீன்பிடி தடைக்காலத்திற்கு பிறகு பொருளாதார வருவாய் ஈட்டும் வகையில் மீன்வளம் இல்லை என்று கவலையடைந்திருந்தனர். இச்சூழலில் பெஞ்சல் புயல் காரணமாக கடலில் மீன்வளம் பெருகி உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். பெஞ்சல் புயல் காரணமாக கடலுக்கு செல்லாமல் இருந்த மீனவர்கள் தற்போது மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் மீன்வளம் அதிகமாக உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் மார்க்கெட் பகுதிகளில் மீன்கள் அதிகமாக விற்பனையாகிறது. மீன் பிரியர்கள் ஏராளமானோர் மார்க்கெட்டிற்கு வந்து மீன்களை வாங்கி செல்கின்றனர். அரசு அதிகாரிகள் செயல்பாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி அதிருப்தி தெரிவித்துள்ளார். அரசு அதிகாரிகளுக்கான பயிற்சி ஒப்பந்த நிகழ்வில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, நிர்வாகம் விரைவாக இருக்க பிரதமர் மோடி எடுத்த முயற்சியால் தற்போது வளர்ச்சி கிடைத்துள்ளதாகவும், அதைத்தான் அரசு எதிர்பார்ப்பதாகவும், நாட்டின் வளர்ச்சி போல புதுச்சேரி வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். ஓரிடத்தில் முடியும் என்று சொல்லி மறு இடத்தில் வேறு கேள்வியை அரசு செயலர்கள் எழுப்பினார். எப்படி விரைவாக செய்ய முடியும் என்றும், ஒரு பள்ளியை 15 ஆண்டுகளாகியும் கட்ட முடியவில்லை, எப்படி முன்னேற்றம் கிடைக்கும் என்றும் கேள்வி எழுப்பினார். கோப்புகள் திருப்பினால் முதலமைச்சரின் நிலை எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்க்க வேண்டும் என்றார். மக்களுக்காக என்றால் எந்த செயலையும் செய்து முடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், ஆனால் நிர்வாகம் அதுபோல இல்லை என்றார். முதலமைச்சராகி 3.5 ஆண்டுகளாகிவிட்டது. சுற்றுலாவை மேம்படுத்த வளர்ச்சி திட்டத்தை 4 ஆண்டுகளாகியும் செய்ய முடியவில்லை என்று கவலை தெரிவித்தார்.
நிர்வாக நிலையில் வெவ்வேறு எண்ணத்தில் கோப்புகள் செல்வதாகவும் ஒரு திட்டத்தை கொண்டு வர ஓராண்டு ஆகலாம், ஆனால் 5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. இதற்கு எத்தனை ஆண்டுகள்? எந்த சங்கடமும் இல்லாமல் திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றார். காலம் கடத்தாமல் அதிகாரிகள் மக்களுக்கு சேவையாற்றினால்தான் வளர்ச்சியை கொண்டு வர முடியும் என்றும் அவர் பேசினார். புதுவையில் நிவாரணப் பணிகள் திருப்திகரமாக இல்லை என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி தனது வாகனத்தை விட்டு இறங்காமல் பார்வையிட்டதாகவும், காரை விட்டு ஏன் இறங்கவில்லை, உள்துறை அமைச்சர் வெளிநாடு சென்று விட்டார், முதலமைச்சர் கிராம பகுதிக்கு சென்றவுடன் மக்கள் கேள்வி கேட்பார்கள் என்பதால் செல்லவில்லையா என்று கேள்வி எழுப்பினார். அமைச்சர்கள் யாரும் கிராமத்திற்கு செல்லவில்லை என்று குறிப்பிட்ட அவர், அனைத்து குடும்பங்களுக்கும் 5000 ரூபாய் நிவாரணம் என்பது வெறும் கண் துடைப்புதான் என்றும், இது வெறும் அறிவிப்பு மட்டுமே, மத்திய அரசு நிதி தரவில்லை என்றால் பிரதமர் மீது பழி போடுவார், இதுதான் முதலமைச்சர் ரங்கசாமியின் வேலை என்றார். ஒட்டுமொத்தமாக புதுவை அரசு இந்த புயலை எதிர்கொள்ள தவறிவிட்டதாகவும், நிவாரணப் பணிகள் திருப்திகரமாக இல்லை என்றும், இதற்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார். புதுவையில் சேதமடைந்துள்ள காந்தி சிலையின் தூண்களை விரைவில் சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் பல அழகான இடங்கள் அமைந்துள்ளன. பாரம்பரியம் பேசும் பழங்கால நினைவு சின்னங்களும் அதிக அளவில் அமைந்துள்ளன. குறிப்பாக புதுச்சேரி கடற்கரையொட்டி பல நினைவு சின்னங்கள் அமைந்துள்ளன. பழைய கலங்கரை விளக்கம், பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் என்ற வரிசையில் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காந்தி திடலும் அடங்கும். அங்குள்ள காந்தி சிலை பல திரைப்படங்களிலும் குறும்படங்களிலும் புதுச்சேரியின் அடையாளமாக காட்டப்படுவதுடன் பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. காந்தி சிலையை சுற்றிலும் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட பழங்கால கல்தூண்கள் பலரையும் கூர்ந்து கவனிக்க தூண்டும். இந்த காந்தி சிலையை காண்பதற்கென்றே சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் காந்தி சிலையின் முகத்திற்கு நேராக அமைக்கப்பட்டுள்ள 2 LED விளக்குகள் மட்டுமே எரிகின்றன. மற்றபடி அதனை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள வண்ணமயமான அலங்கார விளக்குகள் தற்போது எரிவதில்லை. மேலும் காந்தி சிலையை சுற்றியுள்ள தூண்கள் சேதமடைந்து காணப்படுகின்றதா? இந்த தூண்களை விரைவில் சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி வருவாய் பெரும்பகுதி சுற்றுலா மூலமாகவே கிடைக்கிறதா? இப்படிப்பட்ட சூழலில் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடல் பொலிவிழந்து காட்சி தருவது என்பது கவலையளிக்க செய்கிறதா? நகரின் முக்கிய அடையாளமாக திகழ்ந்து வரும் காந்தி சிலை, அதனை சுற்றியுள்ள தூண்களை பேணி காப்பது மிக அவசியம் என்று புதுச்சேரி நகர மக்கள் தெரிவித்துள்ளனர். திண்டிவனம் அருகே போதை மாத்திரை விற்ற 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் போதை மருந்துகள் ஒரு கும்பல் கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்வதாக திண்டிவனம் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததா? இதனையடுத்து போலீசார் ரகசிய கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சின்னு தெருவில் உள்ள ஒரு பார்மசி எதிரே ஒரு வாலிபர் நின்று கொண்டிருந்தார். அப்போது உதவி ஆய்வாளர் சுதன் மற்றும் போலீசார் அவரை அழைத்து விசாரணை செய்ய முயற்சித்தனர். அப்போது போலீசாரை கண்டவுடன் இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓட முயன்ற 2 வாலிபர்களை மடக்கி பிடித்து அவர்களது பையை சோதனை செய்தனர். அப்போது பையில் 50 போதை மாத்திரை அட்டைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதா? இதனையடுத்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தப்பட்டதில் அவர்கள் கேணிப்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஜீவானந்தம், கடலூர் குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த வேல்முருகன் என்ற இருவர் என்பது தெரிய வந்ததா? இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இருவரும் மெடிக்கல் விற்பனை பிரதிநிதிகளாக இருப்பது தெரிய வந்துள்ளதா? புதுவையில் காய்கறிகளின் விலை அதிகரித்து காணப்படுகிறது. புதுச்சேரியில் காய்கறிகளின் விலை சற்று உயர்ந்துள்ளது. தக்காளி கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனையாகிறதா? பெல்லாரி வெங்காயம் கிலோ 60 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் கிலோ 70 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கேரட் 70 ரூபாய்க்கும், பீன்ஸ் 60 ரூபாய்க்கும், கோஸ் 1 கிலோ 35 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சவ் ரூபாய் 40 ரூபாய்க்கும், பீட்ரூட் 55 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. முள்ளங்கி 45 ரூபாய்க்கும், சுரைக்காய் 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 60 ரூபாய்க்கும், இஞ்சி 70 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் கிலோ 70 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதே போல அவரைக்காய் 1 கிலோ 100 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. பாகற்காய் 45 ரூபாயாகவும், மாங்காய் 1 கிலோ 40 ரூபாயாகவும் விற்பனையாகிறது. சுகாதாரத்துறையின் புதிய இயக்குநராக மருத்துவர் ரவிச்சந்திரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநராக பணியாற்றி வந்த பிரபல அறுவை சிகிச்சை நிபுணரான ஸ்ரீராமுலு பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி அப்பதவியில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார்.
இருப்பினும் மருத்துவக் கல்லூரியின் நோடல் ஆலோசகராக அவருக்கு புதிய பொறுப்பை வழங்கி புதுச்சேரி அரசு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளராக இருந்த செவ்வேல் சுகாதாரத்துறை இயக்குனர் பொறுப்பு பதவியை கவனித்து வந்தார். கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக நிரப்பப்படாமல் அப்பதவி இருந்த நிலையில் விமர்சனங்கள் எழுந்தன. நீண்ட நாட்களாக இழுபறி நீடித்தது. இதனிடையே மலேரியா, டெங்கு போன்ற வைரஸ் காய்ச்சல் தீவிரமடைந்த நிலையில் தற்போதைய பெஞ்சல் புயல் காரணமாக அதிகப்படியான பாதிப்பின் காரணமாக பல்வேறு இடங்களில் சிறப்பு முகாம்கள் ஆங்காங்கே நடத்தப்பட்டு வரும் நிலையில் முக்கிய துறையான சுகாதாரத்துறைக்கு இயக்குனர் நிரப்பப்படாமல் இருந்ததால் சில முக்கிய பணிகள் செய்வதில் தொய்வு இருந்ததாக தகவல் வெளியானதா. இந்நிலையில் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் புதிய இயக்குனராக டாக்டர் ரவிச்சந்திரன் அதிகாரப்பூர்வமாக நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7115 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 56,920 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 970 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காவல் நிலையங்களில் மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம், உடனடி தீர்வு காணப்படும் என்று போலீசார் உறுதி. புதுவையில் இருசக்கர வாகனம் மீது மரம் விழுந்து விபத்து, அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய வாலிபர். மழைக்கு பின் மீன்வரத்து அதிகரிப்பு, மார்க்கெட்டுகளில் குவிந்த மீன் பிரியர்கள். அரசு அதிகாரிகளின் செயல்பாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி அதிருப்தி, காலம் கடத்தாமல் மக்களுக்கு சேவையாற்ற வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.